இப்போ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, இன்புட் சி வச்சு ஒரு இமேஜ் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து அப்ளிக்ல யூஸ் பண்ற இமேஜ். நான் வெறும் இன்புட் சிக்கு மட்டும் அவங்களுக்காக எடுத்து குடுத்துருக்கேன். இந்த இமேஜ எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ட்ரிம்ஸ் குறைக்கிறது, கலர் வைஸா கொண்டு போறது, அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுதான் வந்து இமேஜ். அவங்க வந்து டிசைன் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டிசைன் பண்ணியிருக்கிற அவுட்லுக் வந்து இப்படிதான் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து ரன் பண்றோம். எதெல்லாம் ஆ மிஸ்டேக்ஸ் இருக்கோ, அத மட்டும் நம்ம இங்க வந்து கரெக்ட் பண்ண போறோம் இப்போ. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ட்ரூ வியூ ஆஃப் பண்ணிட்டு, நீடில் பாயிண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஹோம் குடுக்க போறேன். ஹோம் குடுத்தாச்சு. இப்போ இங்க வந்து இந்த சின்ன சின்ன டாட்ஸா வந்து காட்டுது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து ஜம்ப்ஸ். இந்த ஜம்ப ஓரளவுக்கு நம்மனால குறைக்க முடியும். இந்த பேஜோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற இங்கிருந்து போற ஜம்ப எப்பவுமே குறைக்கவே முடியாது. அது எப்பவுமே இருக்கும். மெஷின்ல ஓடுற மாதிரி தான் இங்க வந்து இந்த ஸ்கிரீன்லயும் ஓடும். இப்போ அவங்க போட்டிருக்கிற டிசைனை நம்ம ரன் பண்ணலாம். நான் ஹோம் குடுத்துட்டேன். ரைட் ஏரோ குடுத்து இப்ப வந்து ரன் பண்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அண்டர்லைன் ஒரு லைன் ஓடுது பாத்தீங்களா? அது வந்து அண்டர்லைன்ல சூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயே சின்ன தப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க வந்து நமக்கு சாட்டின் ஸ்டிச் இருக்கு இது. அப்போ இந்த சாட்டின் ஸ்டிச் வரப்போ நம்மளுக்கு அண்டர்லேல என்ன குடுக்கணும்? ஜிக்ஜாக் குடுக்கணும். இதுக்கான வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன் நானு. ஸ்டிச் எஃபெக்ட்ஸ்ன்னு. அதுல பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்ப இங்க வந்து அதுக்கு ஜிக்ஜாக் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட். இப்ப ஹோம் குடுத்துட்டு திருப்ப ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா, முதல்ல ஜிக்ஜாக் ஓடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டிச் குடுத்துருக்காங்க? சாட்டின். அந்த ஸ்டிச் வந்து ஓடுது. இது முடிச்சுட்டு இங்கிருந்து ஜம்ப் போயிட்டு, அதனோட அந்த கலரோடைய நெக்ஸ்ட் பார்ட் வந்து இங்க ஓடுது. இதுல நான் என்ன சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றேன்னா, இப்ப இந்த ஜம்ப் வரது பிரச்சனை இல்ல. சிலர் வந்து ஜம்ப் இல்லாம குடுங்கன்னு கேட்பாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரோட ஒர்க் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? இந்த ஜம்ப குறைக்க போறோம். உள்ள ஒரு ரன் ஆட் பண்ணி. அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து முதல்ல இவங்க இங்கிருந்து இந்த டூல இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் இத சூஸ் பண்ணிட்டு ரீஷேப் குடுத்து எண்ட் பாயிண்ட் கொண்டு வந்து இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். ரீஷேப் பண்ணிருக்கோம் இல்லையா? ரீஷேப்போட ஷார்ட் கீ ஹெச். இது ஸ்டார்ட் பாயிண்ட். இது வந்து எண்ட் பாயிண்ட். இதுல சர்க்கிளா ரவுண்ட் வர்றது எல்லாமே ரைட் கிளிக் பண்ணிருப்பீங்க. இந்த லெஃப்ட் கிளிக் இருக்கிறது வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிருப்பீங்க. அதாவது சாரி பாக்ஸ் இருக்கிறது வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிருப்பீங்க. இப்ப நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த எண்ட் பாயிண்ட் கொண்டு வந்து இங்க வைக்க போறேன். குடுத்துட்டு நான் என்டர் குடுத்துட்டேன். இப்ப பாருங்க. இப்ப எப்படி ஓடுதுன்னு பாருங்க இப்போ. நான் ஹோம் குடுத்துட்டேன். திருப்பி ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜிக்ஜாக் ஓடுது. திருப்பி இப்ப என்னாச்சு? முதல்ல ஒரு ஓடி திருப்பி ஒரு ஸ்டிச் வரும். இது அப்படி இல்லாம நம்ம குடுத்தது போல நம்ம எப்படி ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் மாத்தணுமோ அது போல ஸ்டிச் வந்து டைரக்ஷனை மாத்திக்குவோம். இப்ப இங்க ஓடி வந்து நிக்குது இது. கரெக்டா நின்னுட்டு அப்புறம் இங்கிருந்து ஒரு ஜம்ப் போகும். ஏன்னா அடுத்த ஸ்டெப். இப்ப இந்த 2க்கு நடுவுல நம்ம ரன் ஆட் பண்ண போறோம். அந்த ரன்னை எங்க ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. அதனால இடையில நம்மளால ரன் ஆட் பண்ண முடியாது. ஆனா இந்த 2யும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு அதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச் வரப்போகுது. அதனால அந்த ஸ்டிச்சுக்குள்ள நம்ம ரன் ஆட் பண்றோம். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ரன் பண்ணிட்டு நான் ஜூம் பண்றேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து ட்ரிம் ஆகுற இடம். அதாவது இங்கிருந்து கட் ஆயிட்டு அடுத்தப்ப அங்க போகுது. அதனால நான் வந்து கிட்ட கொண்டு வந்து இத வந்து ரன் பண்ண போறேன். கரெக்ட்டா இந்த பிளஸ் பாயிண்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் மேல ஸ்டாப் ஆகணும். இப்ப இங்க வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனதுக்கு பிறகு நான் ரன்ன சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணி இதுக்குள்ள இந்த ஸ்டிட்ச் வந்து மறைக்க போகுது. அதனால இதுக்குள்ள நான் வந்து ஒரு ரன் ஆட் பண்றேன். சும்மா இங்க ஆட் பண்ணிட்டு இப்ப இங்க கூட முடிச்சிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இதுதானே, அதனால இங்க முடிச்சிட்டேன். என்டர் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க ஹோம் கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜிக்ஜாக் அண்டர்லே ஓடுது. திருப்பி சாட்டின் ஸ்டிச் ஓடுது. ஓடி முடிச்சுட்டு என்ன இருக்குதா? கரெக்டா இங்க கொண்டு வந்து ரன் ஓடுதா? நான் ஏன் அந்த ட்ரையாங்கிள் கிட்ட வைக்கணும்னு சொல்றேன்னா, ட்ரையாங்கிள் தான் அந்த ஆப்ஜெக்டோட எண்ட் பாயிண்ட். சரியான எண்ட் பாயிண்ட்ல வச்சாதான் கரெக்டான அந்த ரன் வந்து கரெக்டா ஓடும். சப்போஸ் நீங்க வந்து ட்ரையாங்கிள் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டிச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி ரன் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? ரன் ஆயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ரன் ஆயிட்டு ரன் போகும். திருப்பி பேலன்ஸ் இருக்கிற 2 ஸ்டிச்சை முடிச்சுட்டு தான் மறுபடியும் இந்த ஆப்ஜெக்ட் போகும். அதனாலதான் இதுல கரெக்டான எண்ட் பாயிண்ட் வைக்க சொல்றேன். முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓடி முடிச்சிருச்சு. இப்போ ப்ளூ கலர் முடிச்சிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஆனா இங்கிருந்து நீங்க ஜம்ப் போயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நீங்க வந்து ரன் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த 2 தனித்தனியா இருக்கிறதுனால நம்ம ரன் ஆட் பண்ணிருக்கோம். இங்க 2மே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்? இதை செலக்ட் பண்ணிட்டு, அதாவது இதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் வருதோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரீஷேப் கொடுக்குறேன். இதுல ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இதோட ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த கை இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஜெக்டோட ஸ்டார்ட் பாயிண்ட
நான் எடுத்துட்டு கொண்டு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வைக்கிறேன். அதாவது ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் நம்பர் 1, இதுக்கு இங்க இருக்கிற இந்த பிரவுன் கலர் ஆப்ஜெக்ட் நம்பர் 2. அப்போ 1ஐயும் 2ஐயும் கனெக்ட் பண்றதுக்கு இதனோட எண்ட் பாயிண்ட் பக்கத்துல நான் இதனோட ஸ்டார்ட் பாயிண்ட் கொண்டு வந்து வைக்கிறேன். இப்ப நான் என்டர் கொடுத்தோன்னே இந்த டாட் டாட்டா இருக்கிறது மறைஞ்சிரு பாருங்க. போயிடுச்சா? அப்போ இப்ப பாருங்க எப்படி ஓடுதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஓடியாச்சு. இது ஓடி முடிச்சுட்டு அடுத்து இந்த இடத்துல ஜம்ப் வந்துச்சு இல்லையாப்பா? அது மாதிரி இல்லாம இதுவே ஒரு ரன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆட் பண்ணிருப்போம். ஆட் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு ஸ்டிச் ஃப்ளோவா போகும். அவ்வளவுதான். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நெக்ஸ்ட் இது ஓட போகுது இவங்களோடதுல. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்குள்ளேயே ஜம்ப் போகுது. அதனால நம்ம ரன்னோ ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் எதுவுமே மாத்த வேண்டியது இல்ல. இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆப்ஜெக்ட் இங்க வந்தாச்சு. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க முடிச்சுட்டு இது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட வியூ எப்படின்னா பக்கத்துலயே இருக்கிறதுனால ஜம்ப் வெளியில போகாம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் போட போறாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஜம்ப் வருமா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணும். ரீஷேப் கொடுத்துட்டு இதனோட எண்ட் பாயிண்ட் எடுத்துட்டு நான் இங்க பக்கத்துல வச்சுட்டேன். என்டர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓடி முடிச்சாச்சு. இது முடிச்சாச்சு. இப்ப இங்க இருந்து ஜம்ப் வந்துச்சு. இது எப்படி ஓடிச்சு உங்களுக்கு? இங்க இருந்து ஜம்ப் வந்து நம்ம எண்ட் பாயிண்ட் மாத்துறதுனால இதுல ஒரு ரன் ஆட் ஆகி அங்க முடிஞ்ச இடத்துல இருந்து இப்ப பினிஷ் ஆகி இந்த ஆப்ஜெக்ட் ஓடி முடிச்சிருச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் முடிச்சோடனே நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் போறதுக்கு கண்டிப்பா ரன் வரத்தா செய்யும், சாரி ஜம்ப் வரத்தா செய்யும். ஏன்னா ரன் ஆட் பண்ணவோ அதோட கனெக்ட் ஆகி ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் மாத்தவோ இங்க எந்த ஆப்ஜெக்டும் கிடையாது. இது தனியா இருக்கு, அடுத்து ஓடுற பார்ட் தனியா இருக்கு. இப்ப பாருங்க, இது முடிச்சுட்டு இது ஓடுது. ஓகேவா? இப்ப அவங்க வந்து இது ஓட்டியிருக்காங்க, ரன் பண்ணிருக்காங்க, சாரி டிசைன் பண்ணிருக்காங்க. இப்ப இதை ஓட்டியாச்சு. இந்த இடத்துலயும் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து லாஸ்டா தான் வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்துதான் நம்ம முன்னாடி வரும். இப்ப இந்த ஹோல் ஆப்ஜெக்ட்ல ப்ளூ தான் பின்னாடி இருக்குன்னு கரெக்டா போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் கரெக்ட், இது எல்லாமே கரெக்ட், இதுவும் கரெக்ட். இதுக்கப்புறத்துல என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க இந்த ரெண்டு பார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இது இருக்கு, இது இருக்கு. ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன், இவங்க இங்க முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜூம். ஓகேவா? இப்ப பாருங்க கரெக்டா இங்க வந்து முடியுது. எண்ட் பாயிண்ட்டுக்குள்ள நம்ம முடிக்கணும்னு சொன்னா நான் இதோட ட்ரையாங்கிள் பார்ட் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறேன். நிறுத்தியாச்சு. நான் இங்க இருந்து ஒரு ரன் ஆட் பண்றேன். எங்க கொண்டு போறோம் நம்ம? இங்க இருந்து இந்த ஆப்ஜெக்ட்ல கொண்டு வரோம். என்டர். இப்போ பின்னாடி ஓட்டிட்டு இப்போ நான் வந்து ரன் ஆட் பண்ணிருக்கேன்னா இப்ப பாருங்க, நான் ரன் பண்றேன். இந்த இடத்துல இதை ரன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ரன் ஆட் ஆயிடுச்சா, இங்க வந்திருக்கு. ஓகே, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் அவங்க இங்க இருந்து போட்டிருக்காங்க, கரெக்டா இங்க கொண்டு வந்து முடியுது. முடிஞ்சதும் இது போட்டிருக்காங்க, இது வரக்கூடாது நமக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு அவங்க இது போலாம். ஏன்னா இதுதான் லாஸ்ட்ல வரும்னு சொல்லியிருக்கேன். அப்ப லாஸ்ட்ல வர்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை வந்து மாத்துறோம் முதல்ல. இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல கலர் ஆப்ஜெக்ட், இந்த கலர் ஆப்ஜெக்ட்ல இதுதான் வந்து இந்த ஆர்டர் எப்படி சொல்றது, ரீசீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். இது வந்து 13வது பிளேஸ்ல இருக்கு. ஆக்சுவலா இதுதான் கடைசியில வரணும். அதனால நான் இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசீக்வன்ஸ் பை நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வரணும், அதாவது நீங்க டார்கெட் சூஸ் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி முன்னாடி வரணும்னு கேக்குறீங்க. இப்ப எனக்கு வந்து இது 15க்கு அப்புறம் வரணும். அதனால நான் ஆஃப்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல 15 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே. இப்ப இது வந்து இங்க வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நீங்க ஓட்டும் போது பாத்தீங்கன்னா இது முடிச்சுட்டு அடுத்து இப்ப என்ன ஓட போகுது, இந்த பக்கத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட். இப்ப இங்கே வந்து ஜம்ப் வந்துச்சு, நமக்கு இங்க ரன் ஆட் பண்ணணும் அவசியம் இல்ல, பக்கத்துலதான் இருக்கு. அதனால முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் இது ஓடுது. ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து இந்த ஜம்ப் வரும். ஏன்னா இதுவும் கனெக்ட் ஆகல, இடையில ரன் ஆட் பண்றதுக்கு வேற ஸ்டிச்சோ வேற ஆப்ஜெக்டோ இல்ல. அதனால நம்ம அந்த ஜம்ப் அப்படியே விட்டுறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஓடி இருக்கும். இப்ப இந்த இமேஜ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் ஓட்டி காட்டுறேன். எந்த ட்ரிம்முமே ஜாஸ்தி வெளி இல்லாம உள்ளேயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ரீஷேப் பண்ணி ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் மாத்தி வைக்கிறதுனாலையும் ரன் ஆட் பண்றதுனாலையும் பக்கத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை எப்படி எல்லாம் நம்ம வந்து மாத்துறோம் அப்படிங்கறத இந்த இமேஜ்ல நம்ம பாக்குறோம். இப்ப கரெக்டா அந்த கலரு அந்த ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி ஓடுது இல்லையா? நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர் வைஸ் ஓடும். பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமே வெளியில காட்டுற ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா ட்ரிம்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர ஸ்டார்ட் எண்ட் 2 ட்ரிம் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து போன ஒரு ட்ரிம் இருக்கும். இங்கிருந்து போன ஒரு ட்ரிம் மட்டும் தான். மொத்தமே 4 ட்ரிம் தான் இதுல வந்து காட்டும் இந்த இமேஜ்ல நமக்கு. ஓகேவா?
இப்படி இருக்கும். 2 கலர் தான் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. 1, 2 2 கலர் தான் இதுல யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. தேங்க் யூ.